ஏ ஹாய். எல்லாருக்கும் குட் மார்னிங். இன்னைக்கு வந்து என்னடா கிச்சன் சீன்ல இருக்கேன் அப்படின்னு பாக்குறீங்களா? எஸ், நிறைய பேர் என்கிட்ட வந்து இன்ஸ்டாகிராம்ல குக்கிங் vlog ஒன்று போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்க. இதுதான் வந்து ஒரு ரைட் சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த சான்ஸை வந்து யூஸ் பண்ணிக்கிட்டேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி நான் வந்து என்னோட சிஸ்டர் வீட்டுக்கு வந்திருக்கேன். அவங்க வீட்டில் வந்து இன்னைக்கு சாட்டர்டே சாமி கும்பிடுறாங்க. எல்லா வேலையும் அவள் காலையில் ஏஞ்சி முடிச்சிட்டா. இப்போ வந்து வடை சுடுற ஒர்க் மட்டும் எனக்கு கொடுக்கல, நானே வாங்கிட்டேன். அந்த ஒர்க் மட்டும் நான் பண்ணுறேன்டி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒர்க் மட்டும் நான் வாங்கிட்டேன். ஸோ இப்போ நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வடையை வந்து ட்ரை பண்ண போகிறேன். என்னடா ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்களா? எங்கள் வீட்டில் வந்து எங்கள் வீட்டு பெரியவர் தான் சமைப்பார். எனக்கு குக்கிங்கில் பெருசாக இன்ட்ரெஸ்ட் கிடையாது, பட் எனக்கும் குக்கிங் தெரியும். இருந்தாலும் எனக்கு வந்து அதில் பெருசாக இன்ட்ரெஸ்ட் கிடையாது. அண்ட் இங்கே வந்து இப்போ நான் தனியாக வடை சுட போகிறேன். ஸோ எப்படி அந்த வடை வரப்போகுது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ஐயோ, வடை நல்லா வரலன்னா என்னை எப்படி அடிப்பானே தெரியாது. ஓகே, ட்ரை பண்ணலாம். இதுதான் வடை சுடணும் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட இதை எடுத்து கொடுத்துட்டு போயிருக்கா. ஓகே, வடைக்கு ஃபர்ஸ்ட் என்ன போடணும்? என்னடி வா என்ன? ஏ, டிவி யாரி பாக்குற? ஆஃப் பண்ணிட்டு டிவிய. சரண், சாமான் இப்பதான் தேப்பியா? இப்பதான் விநாயகருக்கு தண்ணி ஊத்தணும்டி. எப்பவுமே வா? டெய்லியா? விநாயகருக்கு தண்ணி ஊத்தாம விநாயகருக்கு பூஜை பண்ணு. இன்னைக்கா? இன்னைக்கு இல்லடி, சாமி கும்பிடுற அன்னைக்குலாம். அழகா இருக்குடி விநாயகர். எடுக்கூடாது. சூப்பரா இருக்காரு விநாயகர். அழகா வெளிதான் இல்ல, என்கிட்ட நந்தி வாங்கணும். ஏதாவது கோயிலுக்கு போன நந்தி வாங்கணும். இது கோயில்ல வச்சு 108 நாள் பூஜை பண்ணி இந்த விநாயகருக்கா அப்படியெல்லாம் வாங்கிட்டு வர மாட்டோம். விநாயகர் அழகா இருக்கார், என்னோட ஃபேவரட். குட்டி பாப்பா. இப்ப இதுக்கு என்ன பண்ணுவ? இது பண்ணுவேன்னா இது பூஜைனா? பூஜை இல்லடி, அவள் தான் விநாயகருக்கு இப்ப ட்ரெஸ் பண்ணி சந்தனெல்லாம் வச்சு பூஜை. பிள்ளையார் பூஜைன்னா இதுதான் பண்ணும். இதுதான் மேல இருந்து இறக்குனது. சரியா? எப்பவுமே பண்ணது இல்லையா? இதான் ஃபர்ஸ்ட் டைம் பண்றியா? ஓ, மேடி சர்மி. ஓ, எடுத்து மேல வச்சிருவியா இத? இந்த துணி ஒயிட்ல கட் பண்ணி இவருக்கு செஞ்சிருவியா? துணி எப்பவுமே இருக்கும், விநாயகர் சதுர்த்தி மட்டும் தான் மாத்துறேன். விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு புது ட்ரெஸ் போடுவாரா? விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு புது. ஓகே, நம்ம பருப்பு எங்க? பருப்பை வந்து நல்லா கழுவிட்டு அரைச்சிக்கணும். நான் எடுத்துட்டு வந்தேன். அது யூஸ் பண்ணது. பருப்பை கழுவிட்டு ஊற வைக்கிறதானே?
டைம் ஆயிடுச்சுல, சீக்கிரமா பண்ணணும். கருவேப்பிலையை நம்ம குட்டி குட்டியாக அரைஞ்சிக்கலாம். இது வந்து கொஞ்சம் ஃபாஸ்டஸ்ட் வடை அப்படிங்கிறதுனால என்ன போடுறதுன்னு எனக்கே தெரியல. லேட் பண்ணால் அவள் ஃபுல்லாக கத்தி விடுவாள். அப்புறம் என்ன போடணும்? சரண், கொத்தமல்லி எங்கடி? ஓகே, இது ஃபாஸ்டஸ்ட் வடை அப்படிங்கிறதுனால, ஏன்னா டைம் ஆயிடுச்சு சாமி கும்பிட, 12 o'clock பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் எங்கேயாச்சும் கவர் கிடைச்சா எடுத்துடுவோம்மா வடை சுட. அதான் என்ன. தேங்க்யூ. நான் கேட்குறேன். வடை வரும்போது பார்க்கலாம். கொஞ்சமா எண்ணெய் போட்டுக்கலாம். நான் வடை போட போறேன். ஐயோ, ஒரு வடை போட்டாச்சு. வடை மாதிரி வருமா இல்ல போண்டா மாதிரி வருமான்னு தெரியல. என்ன போடலாம், நம்ம இஷ்டம் தானே. அஞ்சு வடை போட்டாச்சு. நம்ம இந்த வடையை வச்சு சாமி கும்பிட்டுட்டு ரிமைனிங்லாம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை அப்படியே ஸ்டாப் பண்ணியாச்சு. ஸோ இந்த வடையை முடிச்சுட்டு நம்ம நெக்ஸ்ட் வடையோட ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து சாமி கும்பிட்டு வந்தாச்சு. நான் நாமெல்லாம் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா? எஸ். இப்போ அடுத்து இருக்கிற இந்த மாவில் வடை சுட போகிறேன். நான் சுட்ட வடை சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க வெளியே. again இப்போ நான் வடை சுட இறங்குறேன். வடை சூப்பரா வந்திருக்கு. எனக்கும் வடை சுட தெரியும். ஓகே, இன்னும் கொஞ்சம் இருக்கு. 1 டைம் போட்டா சரியா போயிரும்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் பாயாசம்
நான் வடை போட்டேன் எல்லாம். ம் ம் இது எப்படி இருக்கு? ஒன்னு சாப்பிட்டு பாரு. நல்லா இருக்கா? சூப்பரா இருக்குடி. அவ பண்ணியிருக்கிறது வந்து புளி சாதம், தயிர் சாதம், அப்புறம் பொங்கல், லெமன் ரைஸ், சக்கரை பொங்கல், அப்புறம் துவையல், வேற என்னடி, பாயாசம், வடை. இதெல்லாம் வந்து பக்கத்தில் இருக்க சொந்தக்காரங்களுக்கெல்லாம் ஏற்றுமதி ஆகுது. ஸோ எல்லாருக்கும் வந்து இதெல்லாம் கொண்டு போய் கொடுத்துட்டு வருவான். சாமிலாம் கும்பிட்டாச்சு. ஏய் வடை எப்படி இருந்துச்சு? செமையா?